இத கேட்ட குரு அந்த சிஷ்யனை நோக்கி சொன்னாங்களாம், இப்ப இலை நிறைய சாதம் இருக்கு, அதுல சாம்பார் பொரியல்லாம் வைக்கிறோம், பசி நேரம், அப்ப கடவுள் வந்து ஊட்டி விடுவாருன்னு நீ காத்துக்கிட்டு இருப்பியா? இல்ல இல்லையா? உன் கை மூலியமா எடுத்து போட்டு சாப்பிட்டுப்ப இல்லையா? அதே மாதிரி ஒரு விஷயத்துல 100% நீ முயற்சி பண்ணி முடிச்சிடுற. முடிச்சதுக்கு அப்புறம் அந்த விஷயத்துல இனிமேல் நீ செய்யறதுக்கு எதுவுமே இல்லைன்னு உனக்கு தோன்ற நேரத்துல கடைசி நம்பிக்கையா நீ மனசுல நினைச்சுக்க வேண்டியது கடவுள் இருக்கிறார், அவர் மீதியை பார்த்துப்பாரு. அதுதான் இந்த மாதிரி நீ நினைக்கிற நேரத்துல உன் மனசுல வந்து ஒரு புத்துணர்ச்சி, நம்பிக்கை எல்லாமே இருக்கும். அந்த விஷயமும் கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்கு. ஏன்னா நீ மனசார அதை நினைக்கிற. உன் மனசுதான் கடவுள். அதை மனசார நினைக்கிற நேரத்துல அந்த விஷயம் நிச்சயமா கைகூடும். இந்த அர்த்தத்துல தான் நான் சொன்னேன் தொட்டு, நீ வேற அர்த்தமா புரிஞ்சுக்கிட்டியேன்னு சொன்னாருங்களாம். இப்படிதாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஒரு முயற்சி கூட பண்ணாம கடவுள்கிட்டயே பிசினஸ் பேசுறாங்க, பிசினஸ் பார்ட்னராவும் ஆயிடுறாங்க. இந்த காரியத்தை முடிச்சு வை, உன் உண்டியல்ல இவ்வளவு பணம் போடுறேன்னு போய் போட்டுட்டும் வந்துடுறாங்க. இந்த மாதிரி சில பேர் இருக்கிறதுனால தான் கடவுளுடைய பேரை சொல்லி நிறைய மூட நம்பிக்கைகள் இந்த உலகத்துல நடந்துகிட்டே இருக்குங்க. இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.